வணக்கம் நண்பர்களே. அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் பிரதான கட்சிகள். தலைமை என்பது அதிமுக தான். இது ஏன் சொல்கிறேன்னா, விஜய் யாரோடையும் நான் கூட்டணிக்கு நான் போக மாட்டேன், இது அரசியல் எதிரி, ஒரு கொள்கை எதிரி, வசனம் நல்லா இருக்குது. இப்போ களத்தில் ஜெயிச்சாகணும், ஜெயிக்கிறேன்னு சொன்னால் தான், அல்லது இவர் ஜெயிக்கிறாருங்கிற நம்பிக்கையை ஊட்டினா தான் நிதி கிடைக்கும். கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையாவது எந்த ஊர்லேயாவது கூட்டம் நடத்துகிறப்போ அந்த ஊர்க்காரங்கிட்ட போய் நீங்கள் நன்கொடை கேட்டாலும் சரி. கருணாநிதி, மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு ஒருவரிடம் நிதி கேட்டால் அவரை முன்னிலை வைத்து அந்த நிகழ்ச்சியை பிரதானப்படுத்துவார்கள். ஈவே ராமசாமி ஐயா நடத்திய இயக்கத்திற்கு நிதி வேண்டும். எவ்வளோ நிதி இல்லாமல் எந்த இயக்கமும் நடக்காது. அது ஈவேரா பெரியார் என்று நீங்கள் அழைக்கிற ராமசாமி ஐயாவுக்கு நடத்தினாலும் சரி, விஜய்க்கு நடத்தினாலும் சரி, ராமசாமி ஐயா போன்றவர்களை தங்கள் கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கும் விஜய்க்கு நிதி எங்கேருந்து வரும்? ஈவேரா வழியில் தான் போகணும். அப்படின்னா நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க அல்லது எதிர்த்து குரல் கொடுப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால், அவருக்கு என்ன செஞ்சாலும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க உங்களுக்கு நிதி கொடுப்பாங்க. இப்போ என்னாச்சு, நீங்கள் எந்த கூட்டணியிலையும் இல்லை, தனியாக போய் நீங்கள் கம்பு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் அண்ணன் சீமான் கதை தான். தற்கொலைக்கு சமம். தற்கொலைக்கு சமம்னா அரசியல் தற்கொலை, அதுக்கு சமம். நிதி இல்லாமல் நாங்கள் சுற்றுப்பயணம் போகிறேன், நான் இந்த தேர்தலில் வென்றுவேன், பார்ப்போமா அப்படின்னு இந்த சட்டையை முறுக்கிறது சினிமாவுக்கு உதவும். ரசிகர்கள் விசில் அடிப்பார்கள். 2 முறை உங்களை பொது வெளியில் பார்த்துட்டாங்க. 3வது முறை அந்த கவர்ச்சி குறையும். மாநாடு நடத்தினாலும் சரி, நீங்கள் ஊர்வலம் போனாலும் சரி, அடிக்கடி பார்க்குறப்ப போர் அடிக்கும் உங்களை வெளியில் இதில் பார்க்கும்போது. அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். உங்களுடைய திரையில் உங்களை பார்க்கும்போது ஏற்படுற அதே உற்சாகம் உங்களை நேரில் பார்க்கும்போது படிப்படியாக குறையும். அப்போ அந்த கவர்ச்சி குறையும் போது உங்களுடைய கருத்தியல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். புரிகிறதா? பயணத்திட்டங்கள் எல்லாம் சரி, ஆனால் பணம் எங்கே? இதல்லவா பிரச்சனை. அதனால் விஜய் முதல்ல தரேன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கேரவன்லே இருந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. இதெல்லாம் அவருடைய நன்மைக்காக ஒரு மாற்று திராவிட ஆட்சிக்கு மாற்றாக ஒன்று வர வேண்டும் என்ற அக்கறையில் சொல்வது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.